கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இயேசுவின் தாயாகிய மரியாளும் தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு சிலுவையில் 3 ஆணிகளின் பலத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். உடல் வலி ஒரு பக்கம், வடிகிற இரத்தம் ஒரு பக்கம், இன்னும் மரண வேதனை ஒரு பக்கம். இவைகளுக்கு மத்தியில் அவருடைய கண்களும் மனதும் தன் தாயை நோக்கி பார்க்கிறது. தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்தார். பக்கத்தில் தமக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவானையும் பார்த்தார். பின்பு தன்னுடைய அம்மாவை விட்டுவிட்டு தாய்க்காக குடும்பத்தில் மூத்த மகனாய் நான் ஒன்றும் சொல்லாமலும் செய்யாமலும் போகிறோமே என்று சொல்லி நினைத்து தன் தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று கூறினார். பின்பு அன்பான சீசனை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். பின்பு தன்னுடைய கடமையை செய்துவிட்டோம், தாயை காப்பாற்றிவிட்டோம் என்ற திருப்தியில் அவர் சரீரத்தில் தாகம் எடுத்தது. கடமை முடிந்தது என்று அறிந்து கொண்டவராய் தாகமாயிருக்கிறேன் என்றார். சரீரத்தில் உள்ள இரத்தமெல்லாம் கொட்டப்பட்டு விட்டது. ஆகவே உடலில் நீர்ச்சத்து இல்லாததால் சரீரத்தில் தானாகவே தாகம் ஏற்பட்டு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது, இயேசு உயிரோடு இருக்கும்போது நிமிஷந்தோறும் ஆத்மதாகம் உடையவராய் சுற்றித் திரிந்தார். இப்போதும் அவர் உயிர் பிரியப் போகிறது. அப்போதும் அவருக்கு ஆத்மாவிலே ஒரு தாகம் ஏற்பட்டது. அது என்ன என்றால், இந்த நேரத்திலும் இங்கே நிற்கிறவர்கள், என்னை அடித்தவர்கள், குத்தினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், பிரதான ஆசாரியர், என்னை போன்ற யூதர்கள், பரிசேயர் எல்லாரும் என்னை இயேசு என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற தாகம் அவருக்கு இருந்தது. ஆகவே தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள் சண்டை, பெரியப்பா சித்தப்பாவுக்குள் சட்டைகள் இருந்ததினாலே யாருமே ஒருவருக்கொருவர் பேச மாட்டார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இருந்தான். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் இவர்கள் போடுகிற சண்டைகளை எல்லாம் பார்ப்பான். பார்க்காதது போல சென்று விடுவான். பின்பு சண்டை இல்லாதது போல எல்லாரிடமும் பேசிக்கொள்வான் ஜாலியாக. அவனுடைய பெற்றோர் கூறுவார்கள், அவர்கள் வீட்டில் எல்லோரிடமும் நாம் சண்டை போட்டிருக்கிறோம், ஆகவே நீ பேசாதே என்று கூறுவார்கள். சரி என்று கூறுவான். ஆனால் எல்லாரிடமும் நன்றாக பேசுவான். இதை அவர்கள் பார்த்து அவனிடம் சத்தம் போடுவார்கள். அந்த நேரம் சரி என்பான். பின்பு எதையும் யாரையும் கண்டுகொள்ளாமல் நன்றாக பேசி பழகுவான். இதை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நன்றாக கவனித்து கொண்டே இருந்தனர். அவன் யாரிடம் எப்படி பேசுகிறான், அவன் குடும்பத்தில் எல்லார் வீட்டிற்கும் போவது வருவது எல்லாவற்றையும் எல்லாரும் பார்த்தார்கள். ஒரு நாள் அவனின் பெற்றோரிடம் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் சொன்னார்கள், பரவாயில்லை, நீங்கள் குடும்பத்துக்குள் எல்லாரும் சண்டை போட்டாலும் உங்கள் மகனை நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள். உங்கள் மகன் எவ்வளவு படித்து கொண்டிருந்தாலும் பெரியவர்கள் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவன் குடும்பத்தார் மேல் ஒரு நல்ல தாகமுள்ள பையனாயிருக்கிறான் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவர் செய்து காண்பித்தார். என்னை எத்தனையாய் அடித்து துன்புறுத்தி என்னை கொன்று போட்டாலும் என்னை ஏற்றுக்கொண்டு மனம் மாறிவிட மாட்டார்களா என்கிற தாகம் அவருக்கு. இன்றைக்கு நாம் எப்படி எந்த அளவுக்கு தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படி நாம் ஆண்டவர் மேலும் ஆத்துமாக்கள் மேலும் அவருடைய சுவிசேஷத்தின் மேலும் தாகமுள்ளவர்களாய் இருந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மேல் தாகம் உள்ளவர்களாய், ஆத்துமாக்கள் மேல் தாகம் உள்ளவர்களாய் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.